ஹாய், ரவா லட்டு செய்ய 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் பேன் வச்சுருக்கோம். பேன் கொஞ்சம் சூடானதையும் நான் சின்ன சின்ன ரவையாக 1 டம்ளர் ரவையை எடுத்திருக்கேன். 5 to 10 மினிட்ஸ் ஸ்லோ ஃப்ளேமில் கருகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதே பேனில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ரவையும் முந்திரியையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூடவே 3/4 டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுவும் சின்ன சின்ன சைஸில். சர்க்கரை கம்மியாக தேவைப்படுறவங்க 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 1/4 டம்ளர் சூடான பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு 1 டம்ளர் ரவைக்கு 1/4 டம்ளர் பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக பால் ஊற்ற வேண்டாம். பாருங்கள், லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வந்தாச்சு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். ஏலக்காய் தேவைப்படுறவங்க வாசனைக்கு ஏலக்காய் கூட கொஞ்சம் தட்டி போட்டுக்கலுங்க. எனக்கு ஏலக்காய் பிடிக்காது, அதனால நான் ஏலக்காய் போடலை. அவ்வளோதான். இங்கே பாருங்கள், லட்டு ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.